வணக்கம். இன்றைய கவிதையின் தலைப்பு மௌனம் பேசுமா? கவிதை பின்புலம். I closed my mouth and spoke to you in 100 silent ways. ரூமி 13ஆம் நூற்றாண்டு பெர்ஷியன் போயட், இஸ்லாமிக் ஸ்காலர், தியாலஜியன், ஜூரிஸ்ட் மற்றும் ஒன் ஆஃப் த லீடிங் லூமினரிஸ் ஆஃப் சூஃபிசம். இனி கவிதைக்குள் செல்வோம். இரைச்சல்கள் மூச்சிழந்த ஓர் இரவின் மென்மையான நடுவில் நான் வாய் மூடினேன். 1000 குரல்களுடன் உன்னிடம் பேசினேன். நிலவு காய்ச்சிய பால் போல் சிந்தியது. கிணற்றுச் சுவரின் மேல் ஒரு கைத்தட்டலின்றி நிழல்களே நடனமாட நீரில் எழுதிய என் பெயரை வானம் வாங்கிக் கண்டது. சோளக்கதிர் காற்றில் சரிந்தபோது உன் முதுகெலும்பின் வளைவில் ஒரு பனித்துளி சிரித்தது. வயல்வெளி ஆசையாய் எதிர்பார்த்திருந்த காதலின் சூடான மண்ணை என் முழங்கால்கள் உணர்ந்தன. விடியும் வரை எரிந்த விளக்கு தன் நிழலைச் சுற்றி சூடான வட்டமிட்ட போது உன் இமைகளின் துடிப்பில் காலத்தின் கனத்த தாளம் என் இதயத்தில் பதிந்தது. வானம் கிழிந்த மழையாய் மூங்கில் குழாயில் பாடியபோது உன் கழுத்தில் வேர்வை ஒரு புது ஆறாய் ஓடியது. நான் நனைந்த மரமாய் வேர்கள் விரிய உன் ஈரத்தில் நின்றேன். ஓடை கல்லை தேய்த்தபோது உன் கைகளில் தோன்றிய சுருக்கங்கள் என்னுள் பாறை சித்திரங்களாய் பதிந்தன. பல்லாண்டுகளின் கதையை விரல்கள் பேச எலும்புகள் நினைவுகளாய் மாறின. பனி பூத்த வயலில் ஒற்றை கொக்கு நின்ற நேரம் உன் மூச்சுப் புகையின் மெல்லிய பூச்சாய் என் மார்பில் ஒட்டியது. உடல்கள் இல்லாத உரையாடல் இரத்த ஓட்டத்தில் ஒலித்தது. இரவின் கருநீலத் துணியில் விண்மீன் கூட்டங்கள் தெரிந்தபோது உன் தோள்பட்டை என் கன்னத்தில் ஒரு நட்சத்திரக் குறியாய் மிதந்தது. தொடுவானம் மறைத்த சந்திப்புகளின் வெப்பம் என் கைகளில் தேங்கியது. ஆலமரம் சரிந்த இடத்தில் புதர் முளைத்தாற்போல் வாய் மூடிய இந்த மௌனங்களில் 1000 விதைகள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு மளனமும் ஒரு பூமியின் ஆரம்பம், ஒவ்வொரு பார்வையும் ஒரு கடலின் முடிவு. ஆம், நான் வாய் மூடினேன். என்னுள் அடக்கிய சொற்கள் வேர் புழுக்களாய் மண்ணை குடித்தன. உன் காலடியில் முளைக்கும் பச்சை துளிகளாய் மௌனத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் அந்த நாதம் பூஜையில் எழுந்த மந்திரங்களின் ஆதியும் அந்தமுமாக இன்றும் உன்னுள்ளே அலைமோதுகிறது. ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.